கண்டிப்பா பணம் கொடுப்பாங்க. ஷோ எதுக்கு எடுத்தாலும் தாரா 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 தானா? மா இது நம்ம குடும்பமா, இங்க என்ன நடக்கும் பண்ணணும் நம்ம தான் முடிவு பண்ணணும். தாரா கிடையாது. இதுக்கு மேலே உன் பேச்ச நம்பி என் பொண்ணு வாழ்க்கைய நான் வீணாக்க விரும்பலடா. நானே தாரா கிட்ட பேசிக்கிறேன். குடி போன. மா டேய் இப்ப எதுக்குடா போனை புடுங்கற? நீ என்ன சொன்ன இப்ப? என் பேச்ச கேட்டா அவ வாழ்க்கை வீணாயிடுமா? ஆமாடா. நீ முன்ன மாதிரி ஏன் புள்ளையா இருந்தா பரவாயில்லையே, இவ பேச்ச கேட்டு ஆடுறவனா இருக்கியே, வேற எப்படி பேச சொல்ற? மா அவ வேற யாரும் மூணாவது மனுஷி இல்லம்மா. நான் தாலி கட்டின பொண்ணுமா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் அவ இவ்வளத்தையும் பண்றா. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படிமா இப்படிலாம் பேசலாம்? அப்படியே இவளோட அக்கறையில தான் நம்ம குடும்பமே வாழுது பாரு. வந்துட்டான் பேசுறதுக்கு. அப்ப தாராவோட தயவுல வாழ்ந்தா உனக்கு பரவாயில்ல, அது உனக்கு சந்தோஷமாமா? நான் இப்ப போய் தாரா கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா இந்த குடும்பத்தோட மானம் போகாது, அப்படிதானே நினைக்கிற நீ? ஏண்டா அவகிட்ட போய் கேக்குறதுனால எந்த மானமும் போகாதுடா. அவ மட்டும் இந்த குடும்பத்துக்கு வந்திருந்தா இப்படி பேங்கா ரோடா கெஞ்ச வேண்டிய அவசியம் வந்திருக்காதுடா. மா நடக்காததை பத்தி ஏமா பேசுற? நான் தான் இந்த பிரச்சனை தாரா கிட்ட கொண்டு போக வேணாம்னு சொல்லிருக்கேன்ல. ஏண்டா ஏன் வேணாங்கற? சில விஷயம்லாம் வேணானா வேணாம்தாம்மா. எனக்கு அவங்க கிட்ட போய் காசு கேட்டு நிக்க பிடிக்கல, அதான். எப்பவுமே உனக்கு என்ன தேவையோ அத பத்தி மட்டும்தான் யோசிப்பல்ல. நாங்கெல்லாம் உனக்கு தாராவை பொண்ணு பார்த்து வச்சா நீ காவியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்ப. அப்பெல்லாம் உன்னோட மானம் போகாது. இப்போ நான் படிக்கணும், அதுக்கு தாரா கிட்ட பணம் கேட்க சொன்னா மட்டும் உனக்கு மானெல்லாம் போகுது, அசிங்கமா இருக்கு. எல்லாமே உன் ஆசைப்படிதான் நடக்கணும்ல. இவளை பார்க்காத வரைக்கும் நீ ஒழுங்காதாண்டா இருந்த. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ இவ்ளோ சுயநலமாயிட்ட.